வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க பச்சை பயிறு சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இது போல் செய்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடலக்காயை வறுத்து ஆற விட்டு தோலை நீக்கிக்கோங்க. எனக்கு பச்சை பயிறு மாவு பத்தலைங்க, அதனால் அரிசி மாவும் கலந்துக்கிறேன். நீங்கள் பச்சை பயிறு மாவில் மட்டும் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வரமிளகாய், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, கடலை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி கடலை சட்னி. என் பையன் நேரமாக கிளம்புறதுனால அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேங்க. எனக்கு மாவு பத்தலை, அதனால தான் அரிசி மாவு கலந்துக்கிட்டேன். இங்கே பச்சை பயிறு மாவுலேயே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சட்னி ரெடி பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இட்லி சுட்டுங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக பாருங்கள் எப்படி இட்லி வந்திருக்குன்னு. இது போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.